வணக்கம் நண்பர்களே. இது VDL பிளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வீர யுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் மூவேந்தர்களுடனான பாரியின் போற பாக்குறதுக்காக தட்டியங்காட்டுக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. சோழர்களுடைய கூடாரத்துல ஒரு ஒற்றன் ஒரு செய்தியை கொண்டு வராரு. அதே மாதிரி குலசேகர பாண்டியனின் கூடாரத்திலும் ஒரு ஒற்றன் ஒரு செய்தியை கொண்டு வராரு. வேங்கை மர திட்டுல பேச்சு முடிஞ்சு உறங்குறதுக்காக பாரி 6ஆம் குகை நோக்கி போறாரு. பாரி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த குகையை நோக்கி உதிரன் போறான். பாரி தங்கி இருந்த குகைய நாள்தோறும் ஒரு தளபதி காத்து நிக்கணும் அப்படின்றது முடியனோட உத்தரவு. அது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி பகுதி 94. திசைவேளரோட கை மேலெழுந்த உடனே பேரோசை ஒலிக்குது. தட்டியங்காட்டு போரின் 2ஆம் நாள் தொடங்குது. இனி ஒவ்வொரு நாளும் போர் முடிவுறும் நாழிகையில போர்க்கள நிகழ்வுகளை உத்து பார்க்கணும். முதல் நாள் இழப்புக்கு வஞ்சனம் உரைத்தவங்க மறுநாள் பழி வாங்கறதுக்காக எல்லா உத்திகளையும் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கான கடைசி வாய்ப்பா போரோட இறுதி நாழிகை இருக்கும். நேற்றைய போர்ல தளபதி ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படின்னா இன்னைக்கு போர்ல அதுக்கு பலி எடுப்பாங்க. ஒருவேளை பகல் பொழுதுல அந்த வாய்ப்பு அமையாவிட்டாலும் கடைசி நாழிகையில சதிகள் அரங்கேற தொடங்கும். போர்க்களம் முழுவதும் விதிகளின் வழியே காத்து நிக்கிறது தான் நிலைமான் கோல் சொல்லிகளின் கடமை. போர் முடிவுறும் நாழிகையில கொலை வெறியை மறித்து நிறுத்தும் செயலில் தான் அவங்களோட திறமையே இருக்கு. முரசோசையே தன்னோட திட்டத்தின் பகுதியா தீர்மானித்து செயல்படுறவங்க தான் விதிகளை தகர்த்தெறிறாங்க. திசைவேளர் முடிவு செய்யறாரு, இனிமே நடுவுல இருக்கிற இந்த பரன்ல மட்டும் இருக்கிறது இல்ல, போரோட போக்குக்கேத்த மாதிரி முடிவுறும் நாழிகையின் போது வெவ்வேறு பரன்களின் மேல் ஏறி நின்று களத்தை துல்லியமா கண்காணிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது தட்டியங்காடெல்லாம் வீரர்கள் போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை ஆயிரம் வீரர்கள் போரிடுறத கண்கள் பார்த்தபடி இருக்க, எண்ணங்கள் தாம் செய்ய வேண்டிய வேலையில் மட்டுமே கவனம் கொண்டிருந்தது. போர்க்களத்துக்குரிய மனிதராக அவர் மாறிட்டு இருந்தாரு. சரிந்து விழும் எண்ணற்ற உடல்களை பார்க்காது கடக்கிறத போலவே பார்த்து கடக்கும் மனநிலை உருவாயிருச்சு. வீரர்கள் எல்லாரும் இந்த மனநிலையில் தான் இருந்தாங்க. மரணத்தை மதிப்பற்ற ஒன்றா கை கொண்டால் மட்டுமே போர்க்களத்துக்குரியவரா மாற முடியும். திசைவேளர் போர்க்களத்துக்குரியவரா மாறியிருந்தார். நேற்றைய இழப்பின் தாக்கம் ஏதும் வேந்தர் படையில இல்ல. தளபதிகள் பலருக்கும் இப்போது தெளிவு கூடியிருந்தது. சமதள போர்க்களத்துல பரம்பு வீரர்கள் வெளிப்படுத்தும் ஆற்றலை பத்தி குறை மதிப்பீட்டிலிருந்து இப்ப மீண்டிருந்தாங்க. நேற்றைய போரில் எதிரியை சரியான உத்திகளின் மூலம் சந்திக்கல. சாதாரணமா வெற்றியை எட்டும் மனநிலையிலேயே அவங்க போரை தொடங்கியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எதிரியை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றத சாகலைவனின் மரணம் உணர்த்தி இருந்தது. கருங்கை வாணனை பொறுத்த வரைக்கும் தளபதிகளுக்கான தனித்த ஆணை எதையுமே இன்னைக்கு அவன் பிறப்பிக்கல. பொதுவான தன்மையிலான தாக்குதலுக்கே அவன் அனுமதி கொடுத்திருந்தான். அவனுக்கு நேற்றைய போர் ஒரு மதிப்பீட்டு களம்தான். பரம்பு வீரர்கள் முழு ஆற்றலோட போரிடும் வரை அவர்களோடு தீவிரமாக மோதுறத தவிர்க்கணும். அவங்க சோர்வடைகிற வரைக்கும் நம் முன்னணி படையினர் விடாது மோதிக்கிட்டே இருக்கணும். அதனால ஏற்படுற இழப்புகள்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எண்ணற்ற வீரர்களோட இழப்பின் வழியேதான் பரம்பு வீரர்களை சோர்வடைய செய்ய முடியும். அதன் பிறகே தாக்குதல் போரை முழு வேகத்தோட தொடங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தான். வழக்கம் போல முதல் நிலை படையின் நடு பகுதியில கருங்கைவாணன் நின்னுட்டு இருந்தான். நேற்றைய போர்ல முதல் நிலை படை 1/3 பகுதி வீரர்களை இழந்திருந்தது. அதே அளவுக்கு புதிய வீரர்கள் இப்போது படையில் நின்னுட்டு இருந்தாங்க. 2ஆம் நிலையிலும் 3ஆம் நிலையிலும் இருந்த வீரர்களை இதுல இணைச்சிருந்தான். எதிரிகளை சோர்வடைய செய்யும் உத்தியே பின்பற்றப்பட்டது. இழப்பதையே உத்தியின் பகுதியா மாற்றியிருந்தான். அதற்கேற்ப கூலிப்படை வீரர்களைத்தான் முன்களத்துல நிறுத்தியிருந்தான். கருங்கைவாணன் இந்த மாதிரி திட்டமிட்டிருக்கும் போது பரம்பு படை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். முரசோசை கேட்டதும் உதிரன் தலைமையிலான விற்படை தங்களது தாக்குதலை தொடங்குது. கூழையனின் தேர்ப்படையும் தேக்கனோட வாட்படையும் முன்னேற தொடங்கி இருந்துச்சு. வேந்தரின் குதிரைப்படை தளபதி உருமன் கொடி பாய்ந்து தாக்கல. நின்ன இடத்திலேயே அணிவகுத்து நின்னுட்டு இருந்தான். இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். பரம்பின் குதிரைப்படை தளபதி இரவாதன் கொஞ்ச நேரம் போக்கு காட்டிக்கிட்டு இருந்தான். தொடக்க நாழிகையில போரின் குணத்தை கருங்கைவாணன் நிதானமா மதிப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது குலவன் திட்டிலிருந்து பாரியும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
காலையில் பாரி இந்த இடம் வந்து சேரும் போதே இகிலி கிழவனின் முகம் சோர்வுற்று இருந்தது. நேற்று இரவெல்லாம் உட்காடுகள்ல நல்ல மழை. இப்போதும் கணவாய் பகுதியில தூறல் விழுந்துட்டு தான் இருக்கு பாரி அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு பாரிக்கு நல்லாவே புரிஞ்சது. மெல்லிய குரல்ல தயக்கத்தோட சொல்றான். இன்றும் காற்றும் காற்றியும் வருவதற்கு வாய்ப்பில்லை பாரி. பாரியோட முகத்துல கவலை தோய்ந்த மாற்றங்கள் எதுவுமே இல்லை. அதை பார்த்துக்கிட்டே இகழிக்கிழவன் மேலும் சொல்றான். தட்டியங்காட்டு நிலத்தில் கூட அதிக அளவுக்கு வெக்கை இருக்காது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா வேந்தர் படை வீரர்கள் நடுப்பகலுக்கு பின்னால சோர்வடைய மாட்டாங்க அப்படின்றத நினைச்சுக்கிட்டே போர்க்களத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான் பாரி. பரம்பை பொறுத்த வரைக்கும் இன்றைய போர் உத்தி அப்படின்றது தாக்கி முன்னேறதில்ல, முழுவதும் இரவாதனை சுற்றி உருவாக்கப்பட்டுள்ள உத்தியே. அவனுடைய தாக்குதலுக்கு குறுக்கே யாரும் வந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். திட்டமிடலுக்கு ஏற்றபடி ஒழுங்கை அமைச்சு கொண்டாங்க. பாரியின் கண்கள் அவங்கள கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்துச்சு. வேந்தர்களின் வாட்படைக்கு புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்த சூளக்கையன் திட்டமிட்டபடி படையை நகர்த்திக்கிட்டு இருந்தான். எதிரில் நின்னுட்டு இருந்த பரம்பு தளபதி தேக்கன் முன்னகர்ந்து போறதுக்கான வாய்ப்புகளை கூட பயன்படுத்தல. இன்றைய போரில் பரம்பு தளபதிகள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட பணி இரவாதனுக்கு துணை செய்யறது தான். இரவாதன் தன்னோட குதிரை படையை கொண்டு பெயர் அளவுக்கு தான் தாக்குதலையே நடத்திக்கிட்டு இருந்தான். உருமன் கொடியோ தங்களின் குதிரைப்படை நிலை கொண்ட தாக்குதலை நடத்துறதால என்ன செய்யறதுன்னு புரியாம எதிரி திணறுகிறான் அப்படின்னு நினைச்சான். இரவாதன் உள்ளிட்ட பரம்பின் குதிரைப்படை வீரர்கள் எல்லாருடைய அம்பரா துணிகளிலும் ஓங்கல அம்புகள் இருந்துச்சு. இன்றைய போர்ல பரம்பு நம்பி இருக்கும் பேராயுதம் ஓங்கலம் தான். ஓங்கலம் அப்படின்றது என்னன்னா மூங்கிலின் குறிப்பிட்டதொரு வகை. இந்த வகை மூங்கிலை பறவைகளோ விலங்குகளோ நெருங்காது. ஓங்கலத்தின் தோகை அறுத்தாலோ கணு குத்தினாலோ விலங்குகளுக்கு மயக்கம் ஏற்படும். அதன் ஈக்கியில் கசியும் நீர் கன நேரத்துல உயிரினங்களை கண் பார்வையை மங்க செய்யும். கருவுற்ற யானை ஓங்கலத்தின் தோகையை தின்னா உடனே கரு கலையும். நாகத்தின் நஞ்சால் தாக்குண்ட விலங்கு மட்டுமே ஓங்கலத்தை தேடி வந்து அதன் தோகைகளை தின்னும். ஓங்கலத்துக்குள் நாகங்கள் நுழையறதில்ல. நாகங்கள் அஞ்சும் நஞ்சு ஓங்கலத்தின் தோகை சுனைகள் தாம். பாம்பின் மீது தோகையின் விளிம்பில் உள்ள கூர்முனை கொண்ட சுனை பட்டால் போதும், நாகம் நஞ்சால் செயலிழந்து போகும். வேந்தர்களோட குதிரைப்படை பாய்ந்து தாக்காம நிலை கொண்டு தாக்கும் உத்தியைத்தான் பின்பற்றும் அப்படின்னு நேற்று வேங்கை மரத்திட்டுல பேசும்போதே முடியன் கணித்திருந்தான். அவங்க அந்த உத்தியை பயன்படுத்தினா வேந்தர்களோட குதிரைப்படையை எளிதில் வீழ்த்த முடியாது. அவங்களோட படையில பெரும் எண்ணிக்கையில குதிரைகள் இருந்துச்சு. அந்த குதிரைகளின் எண்ணிக்கையை குறைச்சா மட்டும்தான் மூஞ்சல் நகரை நெருங்க முடியும். மூஞ்சலின் பாதுகாப்பை நொறுக்கி நீலனை மீட்கணும்னா முதல்ல எதிரிகளின் குதிரைப்படையை குறைக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஓங்கலத்தை பயன்படுத்துதல் மட்டுமே. நேற்றிரவு வேங்கை மரத்திட்டுல ஓங்கலத்தை பயன்படுத்துவதற்கான முடிவை எடுத்தவுடன் செய்திகள் எல்லா இடங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுருச்சு. இரவோடு இரவாக ஓங்கல மூங்கிலின் கட்டுகள் தலை சுமையாக இரளிமேட்டுக்கு வந்து சேர தொடங்கிருச்சு. உடனடியாக அவை அம்புகளாக சீவப்பட்டு குதிரைப்படை வீரர்களின் அம்பார துணிகளில் செருகப்பட்டிருந்துச்சு. இரவாதன் தலைமையிலான குதிரைப்படை வீரர்கள் எல்லாருடைய அம்பார துணிகளிலும் இப்போது ஓங்கல அம்புகள் இருக்கு. ஆனால் அவற்றை யாருமே இன்னும் பயன்படுத்தல. மற்ற அம்புகளை பயன்படுத்தியபடியே இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தாங்க. வேந்தர்களோட குதிரைப்படையின் இரு ஓரங்களிலும் இரவாதனின் குதிரைப்படை கடைசி வரை பாய்ந்து செல்வதற்கு வழி அமைத்து கொடுக்க உதிரனும் கூழையனும் முன்னோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் பரம்பு படை முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கிறத கருங்கைவாணன் பார்த்துட்டு இருந்தான். தங்கள் படையின் முன்கள வீரர்கள் பெரும் வலிமை கொண்டவங்க இல்ல. தன்னோட திட்டப்படி அவங்க வெறும் பலியாடுகள் தான். பரம்பு தலைமை தளபதி முடியனை அவனோட கண்கள் தேடிக்கிட்டே இருந்துச்சு. வழக்கம் போல முடியன் முன்களத்துக்கு வரல. நேற்றைக்கு போல நடுப்பகல் கடந்த பின்னாலதான் அவன் முன்னால வருவான். அப்படின்னா இன்னைக்கும் பிற்பகல்ல அவங்களோட தாக்குதல் திட்டம் தீவிரமடையும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். கருங்கைவாணனோட திறமையே களத்துல உருவாகும் வாய்ப்பை பயன்படுத்துவதில் இணையற்றவனா இருக்கிறது தான். எதிரிகள் ஏன் குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டும் இவ்வளவு தொலைவு முன்னகர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கருங்கைவாணன் யோசிக்கும் போதே சட்டென இன்னொன்னும் தோணுது. இந்த புதிய சூழல் உருவாகும் வாய்ப்பு என்ன அப்படின்னு கண்கள் இங்கும் அங்குமா தேடத் தொடங்குது. எதிரிகள் எவ்வளவு முன்னகர்ந்து போயிட்டு இருந்தாலும்
கருங்கை வாணனுக்கு அச்சம் ஏதும் இல்லை. ஏன்னா முதல் நிலை படையை கடந்து 2ஆம் நிலை படை நின்னுட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து 3ஆம் நிலை படை இருக்கு. எதிரிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒன்னும் செஞ்சிட முடியாது. அதனால இந்த புதிய சூழல் வாய்ப்பை உருவாக்கி தந்தால் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவனோட கண்கள் அங்கும் இங்குமா அலைமோதிட்டு இருந்துச்சு. அப்போதுதான் அவனோட கண்கள்ல பட்டான் தேக்கன். சாகலைவனின் மரணத்துக்கு மறுநாளே பலியெடுக்கும் வாய்ப்பாக அந்த கணம் அவனுக்கு தோணுது. கருங்கை வாணன் தேக்கனை நோக்கி குதிரையை செலுத்த தொடங்குறான். வேந்தர்களின் வாட்படை தளபதி சூலக்கையன் சற்றே துடிப்பு நிறைந்தவனா இருந்தான். தேக்கனோடு நேர்கொண்டு மோதும் வாய்ப்புக்காக காத்திருந்த அவனோட நகர்வும் தேக்கனை நோக்கியே இருந்துச்சு. தேக்கனோ தன்னோட வாட்படை நடுப்பகுதியில இருந்தான். வீரர்களின் கால்கள் 3ஆம் முன்னெட்டை கடக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தான். ஆனால் இருக்கும் இடத்தை விட்டு முன்னோக்கி நகராம அவங்க போரிட்டு கொண்டிருந்தாங்க. ஏறி வரும் எதிரியை மட்டும் வெட்டி சரித்தபடி இருப்பாங்க. தேக்கனோட தலைமையிலான வாட்படை அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இரவாதன் தனக்கான வாய்ப்புக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தான். எதிரிகளது குதிரைப்படையின் இரு பக்கவாட்டிலும் முன்னகர்த்த பரம்பு வீரர்கள் குறிப்பிட்ட தொலைவு போன உடனே ஓசையை எழுப்புனாங்க. எல்லையை தொட்ட குறிப்பை அவங்க சீழ்கை ஓசையின் வழியே கன நேரத்துல கடத்தினாங்க. அந்த ஓசைக்காகத்தான் இரவாதன் காத்திருந்தான். ஓசை கேட்ட மறுகணம் தன்னோட உத்தரவை படை முழுமைக்கும் வழங்குறான். இரவாதனின் குதிரைப்படை கண்ணிமைக்கும் நேரத்துல பல கூறுகளாக பிரிந்தது. எதிரியின் குதிரைப்படையில் நிற்கும் குதிரைகளை முதலிலிருந்து கடைசி வரை இடைவெளி விடாமல் துல்லியமாக தாக்கும் திட்டத்தை செயல்படுத்த தொடங்குச்சு. திடீரென இவங்க ஏன் இவ்வளவு வேகம் கொள்றாங்க அப்படின்னு உருமன் கொடிக்கு புரியல. ஒருவேளை அப்படி செய்தால்தான் நாம் விரட்டி தாக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யறாங்களோ அப்படின்னு சிந்திக்கிறான். தம்மை கோபமூட்டி விரட்டி செல்ல வைக்கும் உத்தியாக உருமன் கொடி நினைக்கிறான். எதிரிகள் எவ்வளவு வேகமா செயல்பட்டு குதிரையை விரட்டினாலும் தான் நிலை கொண்ட தாக்குதலை மாற்றக்கூடாது அப்படின்னு உறுதியா இருந்தான். தொடக்க நிலை அம்புகள் சீறி பாய்ந்த பிறகு ஓங்கல அம்புகள் வில்லிலிருந்து விடுபட தொடங்குது. அவை மற்ற அம்புகளைப் போல வேகம் கொண்டு தாக்குறதில்ல. அதற்கான தேவையும் இல்லை. குதிரையின் முன்பக்கமோ பின்பக்கமோ இல்ல உடலின் ஏதாவது ஒரு பாகத்திலோ மெல்ல உரசிட்டு போனா போதும். அம்பின் ஈக்கியொன்னு உள்நுழையும் அளவுக்கு சிறிய சிராய்ப்பை உருவாக்கினாலே போதும். எனவே பரம்பு வீரர்கள் முதலிலிருந்து கடைசி வரை நிற்கும் குதிரைகள் அனைத்தின் மீதும் ஏதாவது ஒரு அம்பு தைக்கும்படியான உத்தியை பயன்படுத்துறாங்க. வேகம் வேகம் அதிவேகம் அப்படின்றதே இரவாதனின் செயல்பாடா இருந்துச்சு. 2-3 அம்புகளுக்கு ஒரு முறைதான் ஓங்கலத்தை பயன்படுத்தணும். எதிரிக்கு எந்த வகையிலும் சந்தேகம் வந்துடக்கூடாது. தாக்கும் போரை படு வேகமா செய்யறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைக்கணும். ஆனால் முதலிலிருந்து கடைசி வரை குதிரைப்படை முழுமையும் அம்புகளை பொழிந்து தள்ளணும். இரவாதன் கண்ணிமைக்கும் நேரத்தை கூட வீணாக்காம செயல்பட்டு இருந்தான். இந்த தாக்குதலில் மிக கடினமானது எதிரியின் குதிரைப்படையின் நடுப்பகுதியில இருக்கிற குதிரைகளை தாக்குறது தான். ஏன்னா ஓங்கல அம்பை மற்ற அம்புகளைப் போல வேகம் கொள்ள செய்ய முடியாது. அதோட எடையும் தன்மையும் பாய்ந்து போறதுக்கான வாகினை கொண்டது இல்லை. சூலூர் வீரர்களுக்கு இரவாதன் வரையறுத்தது நடுப்பகுதி குதிரைகளை தாக்கணும் அப்படின்றது தான். மற்ற வீரர்கள் தான் ஓரப்பகுதியை தாக்குனாங்க. பரம்பின் குதிரைப்படையின் வேகமும் குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைக்கப்பட்ட நானின் இழுத்து தள்ளும் வேகமும் ஒன்றாய் இணைய ஓங்கல அம்புகள் இடைவெளியின்றி பொழிந்து கொண்டிருந்தது. போர்க்களம் தன்னோட போக்குல உருவாக்கி கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்துறது தான் அறிவார்ந்த தளபதியின் வேலை. நேற்றைய போரில் சாகலைவனின் தலையை சரித்தவனை நோக்கி முன்னகர்ந்துகிட்டு இருந்தான் கருங்கை வாணன். ஏற்கனவே தேக்கனை நோக்கிதான் நகர்ந்துகிட்டு இருந்தான் சூலக்கையன். தேக்கன் முன் திட்டமிடல் படி பரம்பு படைகளின் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருந்தான். தேக்கனின் அருகில் வந்து சேர்ந்த சூலக்கையன் நேரடி தாக்குதலில் ஈடுபட தொடங்குறான். தேக்கன் அதை வழக்கம் போல எதிர்கொண்டபடியே இருந்தான். சூலக்கையன் வயதால் இளையவன், துடிப்பு நிறைந்தவன். கிழவனை சாய்க்கும் வெறியோடு அவன் மோதுறத தேக்கன் உணர அதிக நேரமாகல. ஆனாலும் தேக்கனின் கவனம் இரவாதனின் செயலின் போக்கை தெரிஞ்சுக்கிறதுல தான் இருந்துச்சு. கிழவன் பெரிதாக கவனம் கொள்ளாமலேயே போரிடுகிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட சூலக்கையன் சீற்றம் கொண்டு தாக்குறான். முனையால் சீவி சரிக்கும் உத்தியை பயன்படுத்தி வாளின் மூக்கு பகுதியை கண்ணிமைக்கும் நேரத்துல கேடயத்தின் உள் விளிம்பை நோக்கி பாய்ச்சுறான். தேக்கன் எளிதாக சுழன்று கொடுத்து நிக்கிறான்.
சூளக்கையன் அதிர்ச்சியோடு தேக்கனை பார்த்தபோது கருங்கைவாணன் வந்து இறங்குறான். இப்போ சூளக்கையனுக்கு ஒதுங்கிக்கிறதா இணைஞ்சு சண்டை போடுறதா அப்படின்னு தெரியல. கொஞ்சம் தயக்கத்தோட விலகுறான். அவன் விலக தயங்கிய நேரத்துல கருங்கைவாணனின் கால்கள் தாக்க போகும் தன்மைக்கு ஏற்ப அடி எடுத்து நிக்குது. சூளக்கையன் அவனுடைய கால்களை பாக்குறான். சட்டென நிமிர்ந்து அவனுடைய கைகளை பாக்குறான். இடது கையில் இருந்த கேடயம் மட்டுமே துருத்தி துருத்தி முன்னால் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. வலது கையில் இருந்த வாள் சரியான கணத்துக்காக காத்துட்டு இருந்துச்சு. தேக்கன் கருங்கைவாணனின் கண்களையே பார்த்துட்டு இருந்தான். 2 பேரோட கால்களும் பின்னல் வட்டத்தில் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. கிழவனோட கண்கள்ல அச்சம் ஏதும் தெரியல. தன்னை தாக்கி வீழ்த்த அவன் ஆயத்தமா இல்ல. தற்காப்பு மட்டுமே அவனது நோக்கமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் கருங்கைவாணன். போர்க்களத்தின் சூழல் கணத்துக்கு கணம் மாறக்கூடியது. இப்போதைய வாய்ப்பை அடுத்த கணம் வழங்குமா அப்படின்னு தெரியாது. அதனால காலம் தாழ்த்த வேணாம் அப்படின்னு நினைச்ச கருங்கைவாணன் தன்னோட வலிமை மிகுந்த தாக்குதல் முறையால மின்னல் வேகத்துல பாயிறான். வாட்கள் ஒன்றோடு ஒன்று மோதி திரும்புது. இவன் ஒவ்வொரு தாக்குதலிலும் உயிர் குடிக்க நினைக்கிறான் அப்படின்றத தேக்கன் உணரத் தொடங்கிட்டான். கால்கள் முன்பாயும் வேகத்துல 3 மடங்கு ஆற்றலை வெளிப்படுத்தி படபடக்கும் சிறகு போல வாளால் இடைவிடாது தாக்கி எதிரியை நிலைகுலைய செய்யறதே கருங்கைவாணனோட உத்தி. தேக்கன் அவனது வேகத்தை மதிப்பிடும் முன்பே அடுத்தடுத்து வேகத்தை கூட்டிக்கிட்டு இருந்தான். முன்னும் பின்னுமாக கேடயத்தை சுழற்றியபடி வாள் வீச்சை வாங்கிக்கிட்டு இருந்தான் தேக்கன். கிழவன் எதிர்கொள்ள திணறுகிறான் அப்படின்றத உணர்ந்த கருங்கைவாணன் சரியான நேரத்துல தேக்கனின் கேடயத்தை ஏமாற்றி நடு மார்பை கிழித்தபடி சீவி முன்னகரும் தாக்குதலை தொடுத்தான். மின்னல் வேகத்தில் குறுக்கிட்டு வெளிவந்தது கருங்கைவாணன் வீசிய வாள். காற்று அறுபடும் ஓசை காதில் கேக்குது. கிழவன் மண்ணில் சரிந்திருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திரும்புறான். அந்த கணத்தை தான் தேக்கன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். கொலை முடிந்த மறு கணத்துல ஆற்றல் ஏதுமின்றி மகிழ்ந்து திரும்பும் வீரனின் தலையை கொய்து முடிக்கிறதா சுகம் உண்டு. தேக்கன் சுழற்றிய வாள் கருங்கைவாணனின் கழுத்தை நோக்கி வந்தபோது கன நேர தாமதமின்றி குறுக்கிட்டு பாய்ந்தான் சூளக்கையன். அதிர்ந்து மீண்டான் கருங்கைவாணன். பின்பக்கமாக திரும்பிய கருங்கைவாணனின் முகத்தில் மரணத்தின் ஒளி பட்டு தெரிக்குது. கிழவனை குறைத்து மதிப்பிட்டு விட்டோமே அப்படின்னு தோணும் போது அவனோட மெய்க்கவசத்தை பாக்குறான். சரி பாதியாக பிளந்து வெளிவந்திருந்தது அவன் வீசிய வாள். இரும்பாலான கேடையுமே ஆனாலும் இந்த தாக்குதலால் உள்ளெலும்பு உடைந்திருக்கும். இவன் எப்படி சாயாமல் நிற்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கால்களை முன்னகர்த்தினான். கிழவனின் நெஞ்செலும்பு நடுங்கியபடிதான் இருக்கும். இப்போது இளைப்பாற இடம் தரக்கூடாது அப்படின்ற முடிவோட வாளை சுழற்றி முன்னகர்றான். சூளக்கையன் கருங்கைவாணனை பார்த்து மிரண்டு நிற்கிறான். கழுத்தின் முனை நோக்கி வாள் பாய்ந்து திரும்பிய மறுகணமே சீறி முன்னகரும் அவனது சீற்றம் யாரையும் மிரளச் செய்யும். இருவரும் கால்களை பின்வளைவு போட்டு நகர்த்தி தேவையான இடைவெளியை உருவாக்கிட்டாங்க. இருவருக்கும் மிக அருகில் மரணம் வந்து போயிருக்கு. ஆனாலும் இருவரும் அதை பொருட்படுத்தவே இல்லை. சூளக்கையன் மிரட்சி குறையாம பார்த்துக்கிட்டு இருந்தான். கிழவன் வலியை உணர்ந்து நிற்கிறானா இல்லை வாய்ப்பை கணித்து நிற்கிறானா அப்படின்னு கருங்கைவாணனால கணிக்க முடியல. ஆனால் நேற்றைய போரில் சாகலைவன் எப்படி வெட்டி சரிக்கப்பட்டான் அப்படின்றத உணர முடிஞ்சது. கிழவனை பலியெடுக்காமல் இந்த இடம் விட்டு நகரக்கூடாது அப்படின்னு மனம் உறுதி கொண்டது. வாளின் பிடியை விரல்கள் இறுக்கி கொண்டிருந்தன. கால்கள் வீசி முன்னகர ஆயத்தமாயிருச்சு. அப்போதுதான் போர்க்களத்தின் இடது புறமிருந்து நீல்சங்கின் ஓசை கேக்குது. அதிர்ந்து போய் திரும்புறான் கருங்கைவாணன். உருமன் கொடியின் குதிரைப்படை வெளிப்படுத்தும் ஓசை இது. என்ன ஆனது அங்கு அப்படின்ற சிந்தனை வருது. தடுமாறி திரும்பின கருங்கைவாணனோட கண்கள். நிலைமையை உணர்ந்து சூளக்கையன் உள்ளிறங்குறான். வழியின்றி கருங்கைவாணன் வெளியேறான். கிழவன் அடுத்தவனை எதிர்கொள்ள ஆயத்தமாகறான். உருமன் குடி இன்னைக்கு காலையிலிருந்தே நிலை கொண்ட தாக்குதலை தான் நடத்திட்டு இருந்தான். கரு மணலும் ஈக்கி மணலும் இருக்கும் போர்க்களத்துல குதிரைகளை பாய விட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்ததால படையை நிலை கொள்ள மட்டுமே செஞ்சிருந்தான். உருமன் கொடி எதிரிகளின் எந்த ஒரு முயற்சிக்கும் இரையாவதில்ல அப்படின்னு விழிப்போட இருந்தான். எதிரிகளின் செயலை கவனித்தபடி குதிரையை மெல்ல நகர்த்திக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அவனோட குதிரை போய் வலது புறம் இருந்த குதிரையின் மேல மோதுது. என்ன இப்படி செய்யுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கடிவாளத்தை இழுத்து நிறுத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால
மீண்டும் குதிரையை கிளப்பிய போது பக்கத்துல போயிட்டு இருந்த இன்னொரு குதிரை மேல அதே போல முட்டி விலகுது. ஏன் இப்படி நடந்துக்குது அப்படின்னு புரியாம குதிரையை விட்டு கீழிறங்குறான். கண் பட்டையில ஏதாவது தூசியோ கல்லோ சிக்கி இருந்தா அது குதிரையின் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கும். அதனால குதிரை அந்த பக்கமும் இந்த பக்கமுமா தள்ளாடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண் பட்டையில கை விட்டு தொடச்சான். உள்ள வேற எந்த தூசியும் இல்ல. பிறகு ஏன் இப்படி செய்யுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து மேலேறி உட்கார்றான். அந்த நிமிஷம் அவனோட பருத்த தொடைகள் முதுகை அழுத்திய போது நடுமுதுகு திடுக்கிட்டு குலுங்குது. குதிரைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அவன் உணரத் தொடங்குறான். அவனது கால் குறிப்புகளை உணர்ந்து செயல்பட அது தயாரா இல்ல. உணர்வுகளை இழந்தது போல் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் சட்டென மேலிருந்து கீழிறங்குறான். கீழிறங்கியவன் அதற்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறான். எந்த அம்பும் தைக்கல. பின்தொடை பகுதியில் சின்னதாய் ஒரு கீறல் விழுந்திருக்கிறது. துளி அளவு ரத்தம் தான் வெளிவந்திருக்கு. வேற எதுவுமே ஆகலையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கும் போது படையின் நடுப்பகுதியில கூச்சல்கள் அதிகமாகுது. என்னன்னு விசாரிக்க தொடங்கும் போது ஏறக்குறைய பல வீரர்கள் குதிரையை விட்டு இறங்கி என்ன செய்யறதுன்னே தெரியாம விழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிலைமை கட்டு மீறுவதற்குள்ள எதிரிகளின் தாக்குதலிலிருந்து குதிரை படையை காக்கணும் அப்படின்றதாலதான் தலைமை தளபதியை வரவழைக்க நீல் சங்கை ஊத சொல்றான் உருமன் கொடி. சங்கொலியை கேட்டு வேகமா வந்தான் கருங்கை வாணன். அவன் வந்து நிற்கும் போது இரவாதனின் தலைமையிலான வீரர்கள் எதிரியின் குதிரைப்படை எல்லையை தொட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓங்கலத்தின் வேலை முடியும் தருவாயில இருந்தது. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. VDL